பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடை முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நான் இடம் தெரியாமல் சுற்றினேன்னு சொன்னேன் இல்லையா, வாவான்னு கூப்பிட்டான்னு. நான் இது வரைக்கும் வந்தேன். வந்துட்டு இடம் தெரியாமல் திரும்பி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் நான். அப்புறம் இன்றைக்கி வந்தேன். அந்த அங்கிள் சொன்னால் நீ இப்படி கூடி போ அப்படின்னு பாதை காமிச்சான். அப்புறம் வந்து பார்த்தா இங்கே எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நல்ல வயக்காட்டிலேருந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி கெட்டி கெட்டி எடுத்துகிட்டு வராங்க. நான் இப்போ அங்கே தான் இருந்தேன். அந்த பசங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அது அந்த நெல்லை எப்படி போர் அடிக்கிறாங்க பாருங்கள். நெல் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த கெட்டு கெட்டுறாங்க, கெட்டை உரித்து அதை அடிக்கிறா பாருங்கள். ஐயோ, உலகத்திலே ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? மதிக்கப்பட வேண்டிய வேலை அப்படின்னா விவசாயம். இயற்கை நமக்கு கொடுத்தது, சாப்பிட்றதுக்கு கொடுத்தது. அதுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எப்படி இது மாதிரி இந்த விவசாயிகள் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு சோறு கிடைக்காது. ஆனால் அந்த விவசாயிகளை வந்து கேவலமாக நினைக்கிறது. வா, அது யாரோ பிராமணர்கள் நினச்சாங்களாம், யாரோ பார்ப்பனியும் கொண்டு வந்தாங்களாம். அதையெல்லாம் வச்சுக்கிட்டு என் மேலே வச்சு தீட்டு நான் பார்த்தியா வக்கரம் பிடிச்சவன். அந்த முறுக்கு ராசு பாண்டியன், கிறுக்கு ராசு பாண்டியன், அப்புறம் அவனுடைய குரூப்பில் ஒருத்தன் வக்கீல் ஒருத்தன் இருக்கான். எல்லாம் அந்த இனம் பூரா பிராமண வக்கரம் பிடிச்ச அலையுது. நம்ம என்ன தான் அவங்கள புரிதலோடு பேசினாலும் சரி வக்கரத்தோடு அலையிறாங்க. சரிதா? விவசாயங்கிறது இப்படி இருக்கணும். இப்படி வேலை பண்ணுறாங்க. இப்போ ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம பெரிய இது மாதிரி நம்ம தான் இதில் டேபிளில் போய் உட்காந்துக்கிறோம், ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதுகிறோம், நம்ம பெரிய உயர்ந்த பதவி மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருக்கணும். இதுதான். அப்புறம் இந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்து அப்புறம் அதை அரிசியாக்கி அதை நம்ம சாப்பிட்றோம். அதிலே கடையில் எவ்வளோ பேரம் பேசுகிறோம். இந்தா எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், நெல்லை கட்டி நான் ஆண்டி எடுத்துகிட்டு வரா. ஆண்டி அவன் பையனும். தெரியுதா இல்லையா? அந்த பக்கம் இருக்குது வயக்காடு. இங்கேயும் அறுவடை முடிஞ்சாச்சு. இங்கேயும் முடிஞ்சாச்சு. நான் இங்கெல்லாம் வருவேன், தியானம் பண்ண வருவேன். இதை கொண்டு வராங்க பாருங்கள். வா, சூப்பர். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நாட்டினுடைய உணவு சோறு இல்லைன்னா ஒன்றும் முடியாது. நீ என்ன தான் நீ மிலிட்ரியில் வேலை பாரு, அதில் வேலை பாரு, பெரிய பெரிய போஸ்டிங்கில் வேலை பாரு, கலெக்டராரு, என்ன வேணும், எல்லாருக்கும் சோறுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சோத்தை கொடுக்குற இவங்களுக்கு ஏன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம், வயசானதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓய்வூதியம் பென்ஷன் பணம்னு கொடுக்கணும். கவர்மெண்ட்டு இவங்களை அங்கீகரிக்கணும். யார் யாருக்கெல்லாமோ கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறீங்க, பிடபிள்யூடி, கரண்ட் ஆஃபீஸு, அது இது 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 என்னெல்லாமோ அவன் மாதம் 35,000 பென்ஷன் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ்வளோ நமக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்குற, சோத்தை கொடுக்குற இவங்களுக்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு பாரு மூட்டையில் நான் கண்ணால் பார்த்தா, ஐயோப்பா, என்னால் ஒரு சின்ன இது கூட தூக்க முடியாது. அப்போது இவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுடைய ஆதார் கார்டு, ஹியூமன் பிரெயின் ஹூக்குன்னு சொல்லிட்டு ஹியூமன் ட்ராக்கிங் நம்பர், ஹியூமன் நம்பர், ஒவ்வொருத்தருடைய திறமை என்ன, அதெல்லாம் அடுத்ததில் பேசுகிறேன். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த பிரெயின் ஹூக் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பர் இதெல்லாத்தையும் இணைச்சிட்டு, ரெக்யூரிட்டியோட இணைச்சி, பேங்க்கோட இணைச்சிட்டு, அப்புறம் அந்த ஃபினான்சியல் வெஹிக்கிள் ட்ராக்கிங் இது எல்லாத்தோடையும் சேர்த்து அந்தந்த இதோடு இணைச்சிட்டு, இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாரோடையும் இணைச்சிட்டு, இவங்களுக்கு லைஃப் லாங்காக மரணம் வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் ஊதியம் கொடுக்கணும், ஓய்வூதியம் கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஏன் ஜாப் பெர்மனெண்ட் இல்லை? உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இவங்க தான். ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரை தட்டிக்கிட்டு ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள விட சரீரத்தால் எவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் வந்து இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவங்களுடைய நம்பரெல்லாம் இணைச்சிட்டு ஓய்வூதியம்னு ஒன்று கொடுக்கணும். அந்த ஓய்வூதியம் எப்படி இருக்கணும்,
நல்ல கணிசமாக இருக்கணும். சும்மா வருஷத்துக்கு 1000 ரூபா, வருஷத்துக்கு 1200 ரூபா, வருஷத்துக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு 5000னா மாதம் வெறும் 500 ரூபா 600 தான் கிடைக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு வடைப்பாவே இன்றைக்கி 15 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு வடைப்பா 15 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போது அந்த வருஷத்துக்கு 1500, வருஷத்துக்கு 6000 அப்படின்னா அது என்னது இது? மந்த்லி எப்படி கவர்மெண்ட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இம்புட்டு பணம் அவங்களுக்கு பென்ஷனை கொட்டி கொட்டி கொடுக்குறீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து, காலேஜ் லெக்சரர்ஸ்லேருந்து, அந்த கரண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே. நான் கொடுக்கறது தவறுன்னு சொல்ல வரல. அதே மாதிரி இவ்வளோ இந்த உழைக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். உழைக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். இவங்களுடைய வேலையை கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும், கவர்மெண்ட் வேலையாக அறிவிக்கணும். கவர்மெண்ட் வேலையாக அங்கீகரிச்சுட்டு இவங்களுக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸு அது இது என்னெல்லாமோ சொல்கிறீங்களே எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும், ஃபெசிலிட்டிஸ் பூரா. அதே சமயத்தில் ரிட்டையர்மெண்ட் பணமும் கிடைக்கணும். ரிட்டையர்மெண்ட் பணம்னா என்ன, சும்மா என்ன மாதம் 5000 ரூபா தரேன், மாதம் வருஷத்துக்கு 5000 ரூபா தரேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனி நபருக்கு வாழ்வாதாரத்துக்கு மாதம் மாதம் எவ்வளோ தேவைப்படுதோ அவங்க குடும்பம் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை, ரிட்டையர்மெண்ட் பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் பணம் எப்படி மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கும் கொடுக்கணும். அப்புறம் திருநங்கைகள், எந்த ஒரு தேசம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருநங்கைகள் மதிக்கப்பட வேண்டும். ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாதவங்களை வந்து பிறந்து அவங்க அந்த 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 ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது மகா பாவகரமான செயல். அந்த தப்பை பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் அந்த 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் வந்து பாலினம் வந்து தனித்தனியாக பிரிக்கப்படணும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில். ஆனா பெண்ணா இல்லை 2 மற்றவங்களாக மாறுறாங்களா அப்படிங்கிற தேர்ட் பால் இன்னொன்று ஒன்று வந்து மற்றவங்கள மாதிரியே இவங்களையும் மதிக்கணும். இவங்களும் காலேஜுக்கு போகணும், இவங்களுக்கும் இது பண்ணணும். அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதுக்கு தக்கன அவங்களுக்கும் வேலை கொடுக்கணும். அவங்கள குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள தெருவில் பிச்சை எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பவர் குறையும். ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து குறைஞ்சிரும். தெய்வ சக்தி எல்லாருக்கும் உண்டானது வந்து குறைஞ்சிரும். இந்த பூமிக்கு ஆன்மீக பலம் தேவை. நீ என்ன தான் சயின்டிஃபிக்கல் இன்னோவேஷன்ஸ் வந்தாலும் சரி, எல்லாமே டெக்னாலஜி வந்தாலும் சரி, எந்த ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குரூப்போ ஒரு குடும்பமோ ஆத்மம் வந்து புண்படக்கூடாது. இவ்வளோ உழைச்சோ உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடாது. அது மாதிரி திருநங்கை அந்த ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அவங்கள வந்து 3ஆம் பால் இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் அரசானது சரியான மதிப்பீடை கொடுக்கணும், சரியான இடத்தை கொடுக்கணும். எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்களோ அதே ஈக்குவலாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதுலேயே அவங்களுக்கு மிலிட்ரி கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் இதே திறமை தானே அவங்களுக்கு இருக்கும். உடல் உறுப்பு தானே மாற்றம். மற்ற எல்லாமே சேம் தானே. அதுலேயும் கெட்டவன் இருப்பான், முள்ள மாதிரி முடிச்ச வீக்கிலாம் இருப்பான். மற்றவங்களை எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி அவங்களையும் நடத்தினால் இந்த தேசம் நல்லாயிருக்கும். ஓகே, பாய். அப்புறம் கக்கூஸ் தொட்டி, நாத்தம் எடுத்த கக்கூஸ் தொட்டி உனக்கு இருக்கு. நீ நினைக்கலாம் யாரை குறித்தும் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் கேஸ் போட்டாலும் நான் தான் ஜெயிப்பேன், நீ கேஸ் போட்டாலும் நான் தான் ஜெயிப்பேன். ஓய், அது ஹேமாட்டம் நடக்காது. என்ன